அற்புதமான தருணத்தில் உங்களுக்கு தொடர்ந்து சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே. அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்தில் குரு இருந்து கொண்டு கொஞ்சம் உடல்நிலை மனநிலையை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொண்ட சூழ்நிலைகள் இருக்கும். அப்பா இப்போ தாண்டா சனி பயிற்சியிலேருந்து விடுதலாகி நல்ல ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி தன்மைகள் இருக்கும்போது சனி உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆகின்றது நண்பர்களே. இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டுக்கட்டைகள் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு மேலும் பாதிப்புகள் இருக்கும். அதோட சனியோட பார்வை பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், அதுக்கப்புறம் கன்னி ராசியை பார்ப்பது, அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பார்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில தடைகளிலும் சில உடல்நல பிரச்சனைகளும் சில சங்கடங்களும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சனிப்பயிற்சி பலன்களை உங்களை பயமுறுத்தினாலும் நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. பல ஒளியாண்டுகளுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29 பயிற்சியானால் 30ஆம் தேதி காலையிலேயே உங்கள் வீட்டில் உட்காந்து உங்களோட பார்வையில் உங்களை கெடுப்பது, உங்களை சங்கடங்களை ஆழ்த்துவது போன்ற சங்கடங்களை செய்யாது. கிட்டத்தட்ட சனி என்பது மிதுவான கிரகம். ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பெரிய பலன் தெரியும். கிட்டத்தட்ட வாக்கிய பஞ்சாங்கத்தோட பலன் தான் உங்களுக்கு தெரிய போகின்றது. ஆகவே இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி நன்றாக இருக்கின்றது, சுக்கிர பயிற்சி நன்றாக இருக்கின்றது, மாத கோள்கள் நன்றாக இருக்கின்றது. ஆகவே தைரியமாக நடைபோடுங்கள், வெற்றி மேல் வெற்றியை குவிப்பீர்கள். 4ஆம் இடத்துடைய பலன் உங்களுக்கு கடைசி ஒரு வருட காலத்தில் தான் தெரியும். அதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதுக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். உடல் நலத்தை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தின் மேல் அக்கறை கொள்ளுங்கள். தொடர்ந்து வாக்கிங் போங்க, யோகா போங்க, நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி உழைப்பு அதிகப்படுத்துங்கள், வாக்கிங் வரதை ஜாஸ்தியாகுங்க. தனுசு ராசிக்கு காசி தான் உங்களுக்கு காசி விஸ்வநாதர் தான் ஜோதிலிங்கம். அப்படி இருக்கும்போது மேலும் அந்த சனியோடைய குருவான மகா காளீஸ்வரர், அதாவது சனியோட குருங்கிறது பைரவர் பைரவரே சிவனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் மகாகாளேஸ்வரர் உஜ்ஜயினி யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காசி விஸ்வநாதரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தெய்வங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் இந்த மகாகாளேஸ்வருடைய அருளாட்சியில் அஸ்தமஸ்தம சனி அப்படிங்கிற பெரிய பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவித்து அற்புதமான அருட்செல்வம் பொருட்செல்வம் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்பதை இந்த உஜ்ஜயினியிலிருந்தே உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழி நலம், எல்லா வளமும் நலம் பெற்று தனுசு ராசிக்காரர்கள் பல்லாண்டு காலம் 1000 ஆண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள், வாழிய நலம்.